கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நெறைய நேரத்துல நம்மள அசட்டை பண்றாங்க இல்லையா? நம்மள தாழ்த்துறாங்க. நம்மள கேளிக்கை பொருளா நம்மள மாத்துறாங்கல்ல. ஏன்னா, நம்ம தேவனுக்காக வைராக்கியம் நிக்கும்போது இல்லையா? நம்ம கடவுளுக்காக வைராக்கியமா நிக்கும்போது, கடவுள் சொல்றத செய்யும்போது இல்லையா? கடவுளுடைய வசனத்தை கேட்டு எக்ஸாக்ட்டா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணும்போது நம்மள என்ன பண்றாங்க? நம்மள அசட்டை பண்றாங்க இல்லையா? நம்மள என்னன்றனா ரொம்ப ஒரு கேவலமா திங்க் பண்றாங்க. "என்னய்யா இந்த காலத்துல 21 செஞ்சுரில நீ எல்லாம் இப்படி இருக்கிறியா? ம். இப்படிலாம் இருந்து நீ பெரிய ஆள் ஆயிருவியா? இல்ல தேவனுக்கு பிரியமா இருந்து நீ மேபி சொர்க்கத்துக்கு போயிருவியா? இல்ல தேவனோடு நீ சஞ்சரிப்பியா?" அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்மள தாழ்த்திக் கொண்டே இருப்பாங்க இல்லையா? ஆனா வசனம் நீங்க சொல்றத பாருங்க. சகரியா 4:10 "அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றிப் பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது" என்றார் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? செருபாபேலோட கையில இருக்க தூக்கு நூல் இல்லையா? செருபாபேல் 2வது ஆலயத்த கட்டுனார் இல்லையா? அவரோட கையில தூக்கு நூல்னா, அந்த பில்டிங் கட்டுறதுக்காக யூஸ் பண்ண தூக்கு நூல் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? ஆலயத்த கட்டுறார். அந்த அற்பமான ஆரம்பம் இல்லையா? செருபாபேலுக்கு தேவன் குடுத்த வாஞ்சைய அவர் என்ன பண்றாரு? எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அத பார்க்கும்போது கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்காம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா லட்சியமும் அதானங்க. நம்ம கர்த்தர் நம்மள பார்த்து சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றத செய்றாங்கிற சொல்லும்போது, அந்த கடவுளுக்கு குடுக்குற ஒரு சந்தோஷம், நம்மள பார்த்து கடவுள் சந்தோஷப்படுறாரா? இல்ல அதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமாவே இருக்கணும் இல்லையா? செருபேபேல பார்த்து கடவுள் சொல்றாரு, "அவன பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு." இல்ல நம்மளும் அப்படிதான் நெறைய நேரத்துல கடவுளுக்கு பிரியமா இருக்கும்போது, "இல்லப்பா நான் சினிமா பார்க்க மாட்டேன். நான் டிவி பார்க்க மாட்டேன். நான் சீரியல் பார்க்க மாட்டேன். நான் ஓடிடில அந்த சீரியல் நான் பார்க்க மாட்டேன். நான் கொரியன் சீரிஸ் பார்க்க மாட்டேன். நான் நான் வீடியோ கேம்ஸ் விளையாட மாட்டேன். இல்ல அதே மாரி நான் போர்னோகிராஃபி பார்க்க மாட்டேன். தேவையில்லாத இச்சையுள்ள படங்கள் நான் பார்க்க மாட்டேன்." அப்படின்னு நம்ம தேவனுக்கு வைராக்கியமா நிற்கும்போது, நம்ம இந்த உலகம் தாழ்த்த தான் செய்யுங்க. உலகம் சொல்லும், "நீ எல்லாம் பொழைக்க தெரியாதவன்பா. இது இல்லாம நீ எப்படி வாழ முடியும்? ஒரு யூத்னா, ஒரு டீன்னா, ஒரு மனுஷன்னா நீ இப்படி தான் இருக்கணும். நீ இப்படி இல்லன்னா நீ மனுஷனே கிடையாது. உனக்கு உணர்ச்சியே இல்லையா?" அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணும் இந்த உலகம் நம்மள தாழ்த்திக்கிட்டே இருக்கும். நம்மள அற்பமா எண்ணும். அது யாருக்கு சந்தோஷமா இருக்கு? கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, நீங்க தேவனுக்கு பிரியமான ஆலயமா நீங்க மாறிக்கொண்டிருக்கிறீங்க. எப்படி செருபேபேல் அந்த 2வது ஆலயத்த கட்டும்போது தேவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்ததோ, அதே மாரி தான் நம்மளும் தேவனுக்கு பிரியமான ஆலயமா ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிக்கொண்டு இருக்கும்போது தேவன் சந்தோஷப்படுறார் இல்லையா? நம்மள மட்டும் இல்லைங்க. நம்ம இப்படி இருக்கும்போது நீங்க தானியேல நீங்க பார்க்கலாம் இல்லையா? தானியேல் அங்க தன்னை ராஜாவின் போஜனத்தை வைத்து நான் தீட்டுப்பட மாட்டேன். அவருடைய சாப்பாட்ட நான் வச்சு என்னைய நான் தீட்டுப்படுத்திக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கூட 3 பேர் சேர்ந்து வராங்க இல்லையா? தானியேல் தான் சொல்றாரு, "எனக்கு அந்த ஃபுட்ட குடுக்காதீங்க. எனக்கு வெறும் மரக்கறிகள் குடுங்க." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கூட எத்தன பேர் வராங்க? இன்னும் 3 பேர். அனனியா வராரு, மிசாயேல் வராரு, அசரியா வராரு. இந்த 3 பேரும் பாபிலோன் நேம்கள் பார்த்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் தானியேல் கூட சேர்ந்து கொள்றாங்க. அதுதாங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் கடவுளுக்காக எடுக்கும்போது இல்லையா? மேபி அது அற்பமா இருக்கலாம். ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஒரு சினிமாக்கு போகாததா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கடவுள் சந்தோஷப்படுறார். ஆமா என் பிள்ளை எனக்காக அவன தீட்டுப்படுத்த மாட்டாங்கிற அந்த வைராக்கியத்துல நிக்கும்போது கடவுள் நம்ம கூட இன்னொரு 3 பேர், இன்னொரு 4 பேர்த்த கடவுள் கூட்டி குடுக்குறார் இல்லையா? பாருங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லீடர் ஆயிட்டாரு அங்க தானியேல் இல்ல? அந்த ஒரு ஸ்டெப் நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேல் எங்க கொண்டு போய் நிக்க வைக்குது பாருங்களேன். ஒரு விசுவாசம். ராஜாவோட போஜனத்த சாப்பிடலனாலும் கடவுள் கொடுக்கிற போஜனத்த சாப்பிட்டா என் முகம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஸ்ட்ரென்த் உள்ளவனா இருப்பேன்னு சொன்னனால, அந்த விசுவாசம் அவங்கள எங்க கொண்டு போய் விடுது நீங்க பார்த்தீங்கன்னா, சிங்கத்தின் கெபில இருக்கும்போது கூட என்ன சொல்றாரு? கடவுள் என்ன தப்புவிப்பார். அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க. அப்ப சொல்றாரு, "கர்த்தர் எங்கள காப்பாத்துவாருங்க. காப்பாத்தலனாலும் பரவால்ல. நாங்க செத்து போறோம். ஆனா நான் ராஜாவுக்கு முன்னாடி நாங்க மண்டியிட மாட்டோம்." அதுதான் அந்த விசுவாசம். ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன ஆரம்பமா தான் இருக்கும். அந்த விசுவாசம் நம்மள எங்க கொண்டு போய் நிக்குதுன்னு பாருங்களேன். இன்னைக்கும் நம்ம தானியேல குறித்து பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நம்ம படிக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டது இல்லையா? நீங்க நெனச்சு பாருங்களேன், அவங்கள பத்தி எப்படி பேசியிருப்பாங்க. சிங்கத்துக்குள்ள போட்டாங்களாம்ப்பா, அவங்க வெளிய வந்துட்டாங்களாமப்பா. இல்ல நெருப்புல போட்டாங்களாம், அவங்க 3 பேரும் வெளிய வந்துட்டாங்களாம். எவ்ளோ ஒரு சாட்சியின் வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு இல்லையா? அவங்கள பார்த்து கடவுள் அவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பார். எதனாலனா ஒரு சின்ன ஆரம்பம். இல்ல ஒரு சின்ன அற்பமான ஆரம்பம் தான். நான் தேவனுக்கு முன்பாக என்ன நான் அசுத்தப்படுத்த மாட்டேன். தேவன் சொன்ன வசனத்தின்படி நான் அப்படியே நடப்பேங்கிற அந்த ஒரு வைராக்கியம் அவங்க எடுத்தனால தான் என்னாச்சு, அவங்க தேவனுக்கு பிரியமானாங்க. தானியேல பாருங்களேன், அவரு ரெவலேஷன்ஸ் அதாவது கடைசி காலத்துல நடக்க போறதெல்லாம் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நீ எனக்காக நிக்கிறியா? ஒரு சின்ன காரியம்னாலும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துல கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. ஆனாலும் எனக்காக நீ வைராக்கியமா நிக்கிறியா? நான் உனக்கு பெரிய அதிசயங்கள உனக்கு காண பண்ணுவேன்னு சொல்லி தேவன் இன்னைக்கு சொல்றார். ஒவ்வொரு சின்ன காரியம் கடவுள் பார்த்துக்
கொண்டே இருக்கிறாருங்க. அது வந்து தேவனுடைய ஆலயத்துக்கு பிரியமா நீங்க செஞ்சீங்கன்னா, அவருடைய ஆலயங்கிறது வந்து நம்ம தான் அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு தேவனுக்கு பரிசுத்தமா ஜீவ பலியா நம்ம ஒப்புக் கொடுக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் முன்னேறும்போது கடவுள் அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் இல்லையா? நம்ம வாழ்க்கையின் லட்சியம் வந்து தேவன சந்தோஷப்படுத்துறதா இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.